உலகத்துல காசு பணம் இல்லாத ஏழையா கூட வாழ்ந்துடலாம், அந்த குடும்பத்திலயும் சந்தோஷம் இருக்கும். ஆனால் அன்பு கிடைக்காத ஏழையா மட்டும் இருந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது. நிறைய குடும்பம் அன்பு இல்லாத ஏழையா இருக்கு. கணவன் மனைவிட்ட ஒரு அன்பான வார்த்தை பேசுனது இல்ல. சில பேர் சாப்பிட்டேன்னு கூட கேட்கறது இல்ல. உடம்பு முடியாம படுத்திருந்தா உனக்கு என்னமா செய்யுதுன்னு கூட கேட்க ஆள் இல்ல. நிறைய பேர் மனைவிய வீட்டு வேலை பார்க்க ஒரு மிஷினா தான் பாக்குறாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்க வடிக்கிற கண்ணீருக்கு அளவே கிடையாது. அவங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷமும் கிடையாது. இதுதான் அன்புக்கு ஏங்குற ஏழை குடும்பம். கவலைப்படாத ராசாச்சி, உன்னை நேசிக்க ஏசப்பா இருக்காங்க. தேனை விட மதுரமா இருக்கும் ஏசப்பா வார்த்தை. அவர்தாமா உன்னை உண்மையா நேசிக்கிறாரு. அவரோட வார்த்தைக்கு நீ எங்கும் தேடி அலைய வேண்டாம். பைபிளை எடுத்து வாசிமா, அதுலதான் அவரோட இனிமையான வார்த்தை இருக்குமா. லட்சக்கணக்கான ஜனங்க ஏசப்பா பின்னாடியே போனாங்க. எதுக்கு தெரியுமா? 500 1000 கொடுப்பாங்கிறதுக்காக இல்ல, அவரோட இனிமையான வார்த்தை கேட்கத்தான் போனாங்க ராசாத்தி. பைபிள் வசனம் அவ்வளவு ஆறுதலா இருக்கும் ராசாத்தி. நீ அவரை நேசிக்க ஆரம்பிச்சேன்னா உலக அன்பை தேட மாட்டோமா. உலக அன்பெல்லாம் ஆசை 60 நாள், மோகம் 30 நாளுங்க மாதிரிமா. அது மாறியும் போகும், மறைஞ்சி போகும் ராசாத்தி. ஏசப்பா அன்பு ஒரு நாளும் மாறாது ஏ ராசாத்தி.